இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துடைய ட்ரெய்லர் தான் வெளியாக இருக்குது. நம்ம சந்தானம் சார் படம். ஆல்ரெடியே பா டிடி வந்து எந்த அளவுக்கு பண்ணிச்சு தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லி ட்ரெய்லர் வெளியாக இருக்குது. வாங்க பார்ப்போம். அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஒன்று வெளியாச்சுங்க. செம்ம சிங்கிள். ரொம்ப மூவி ரிவ்யூவை பற்றின ஒரு பாடல் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போம் வாங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. 3, 2, 1. ஆர்யா சார் ப்ரொடியூசர். அதுக்கு நீங்க வந்தீங்கன்னா நாங்க போடுற படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனா இருக்கும். ஓ, தேட்டர் தான். ஓகே. டைட்டிலே பயங்கரமா. ரிவ்யூ எத்தனை படத்தை கலாச்சிருப்ப உள்ள இருந்து ரிவ்யூ பண்றோம். என்னப்பா சொல்றோம், நம்ம படத்துக்கு தான் இருக்கிறோமா, நம்பவே முடியலையாப்பா. எங்க சார் யாரு தெரியுமா? ராகவன், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஏ ப்ரோ, இது மூவி ப்ரோ. அவர் ஜிவிஎம், நீங்க கின்ஸ்லி. நீங்க நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடலேஷன் வச்சு எல்லா படத்தும் நல்லா கல்லா கட்டுறீங்க. யார் அவன்? அப்ப ஜெயிலர் 2 கட்டா அவங்களை அழகான இடத்தை உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. I'll blow your head off if you don't tell me what's going on inside. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா. அப்படி தானப்பா சொல்லுவாங்க. ஐயோ அது மிஸ்டரி. காமெடியெல்லாம் கஷ்டப்பட நேரம் இல்லை. வாயா, இந்த ஹோட்டல்ல 3வது மாடிக்கு மட்டும் போகவே கூடாது. மரத்து மேல ஆந்த இருக்கா பாரு. இருக்குதுப்பா. கன்ஃபார்மா ஆர்எஸ் அண்ணா கூட தான் வந்திருக்கோம். ஓப்பனிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. செம்மையா இருக்கு. அவன் மறுபடியும் வந்துட்டான். என்னப்பா நடக்குதுங்க? நைட் டு டே டிரான்சிஷன் ஷாட் ப்ரோ. ஃபிளாஷ்பேக் உள்ள போறோம் ப்ரோ. செம்ம ஃபன்னா இருக்கும். நல்லா தெரியுது. What happened? நீ ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறேன்னு சொல்லு, நான் உன்னை உயிரோட விடுறேன். I've been waiting for someone like you, I guess. ஐயா ஐயா, அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு. ஐயா டீம் சாங் உள்ள போயிட போறாங்கப்பா. சீக்கிரம் வாப்பா. இதுதான் நான் ரீல்ஸில் பார்த்தேன். ஓகே, இந்த 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 ஷாட் மட்டும் நான் ரீல்ஸில் பார்த்தேன். என்ன புதுசாக இருக்கேன்னு பார்த்தேன். அவங்களும் ஓடி வராங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் கிஸ்ஸா. ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குங்களோ அந்த அளவுக்கு ஃபன்னாக ரொம்ப 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 நல்லாயிருக்கு. சந்தானம் சார் படங்கள்னாலே நல்லாயிருக்கும். அதே போல் அவருடைய அந்த பேயை கவுண்டர் விதமாக கலாய்க்கிற விதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து படத்துக்குள்ளே மாட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தீவுக்குள்ளே மாட்டிக்கிட்டு அங்கே நடக்கிற ஒரு அமானுஷ்ய விஷயங்களை வச்சு அவர் வழக்கம் போல் பயங்கரமாக கலாய்ப்பார். அதே போல் இந்த படத்துலேயும் ஃபன்னு இருக்குது. செம்ம ஃபன்னு இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. படம் உண்மையாகவே நெக்ஸ்ட் லெவல் தான். நம்ம ஆர்யா சார் தான் ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. ஏன்னா சந்தானம் சாரோடைய கவுண்டர் எல்லாமே கம்மியாக இருந்தாலும் அந்த இடத்துல காமெடி வந்து நிறைய வச்சுருக்காங்க. படம் ஃபுல்லாக பார்த்தா எப்படி இருக்க போகுது. ஏன்னா சந்தானம் சார் கவுண்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அவர் வந்து பேயை வந்து பயங்கரமாக கலாய்க்க போகிறாருன்றது நல்லா தெரியுது. மேலே ஆந்த இருக்கா பாரு, நம்ம ஹாரர் ஃபிலிம்குள்ளே இருக்கும் அதெல்லாமே பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ட்ரெய்லர் வந்து இப்படி தான் படம் இருக்குன்றது தெளிவாக காட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு.
இவங்க யோசிச்ச விதமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது படம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு அந்த பேய் படம் அவங்க அவங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன் காரணமா ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க போய் அவங்க வந்து மாட்டிப்பாங்க அங்க. ஆனா படத்துக்குள்ள ஒரு கேரக்டரா மாற்றுறதுன்றது ரொம்ப ட்ரெய்லர்ல காட்டும்போது எனக்கு புதுசா தோணுச்சு. ஒரு 2 கேரக்டர் வந்து படத்துக்குள்ள மாட்டி, அங்க இருக்கிற அவங்க அதாவது படம் தான் அ பேயோட சூழ்நிலையே. அ அதுக்குள்ள போயிட்டு அங்க போய் அவங்க எப்படி சமாளிச்சு, அங்கருந்து எப்படி வெளிய வராங்க. அப்புறம் வந்து ஐலேண்ட்ல மாட்ற மாரி அதாவது படத்துக்குள்ளே அடுத்த லொக்கேஷன் போல. அ ஐலேண்ட்ல மாட்டி, அங்கருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க. ஏன்னா படம் வந்து ஒரு இடத்துல நகராது இல்லையா? வேற வேற பக்கத்துல நகரும். அதேபோல அவங்க அவங்க சொல்ற விதமும் அப்படியே படத்துக்குள்ள மாட்டி, அதுவே ஒரு படமா காட்டுறது ட்ரெய்லர பார்க்கும்போதே புதுசா தோணுச்சு. ரொம்ப நல்லாருக்கு. ட்ரெய்லர் வைஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. சந்தானம் சார் வழக்கம் போல அவருடைய ஆக்டிங் சொல்லவே வேணாம். அவருடைய கவுண்டர் சொல்லவே வேணாம். இந்த பக்கம் முத்துராஜன், ரெடி கிங்ஸ்லிங், கௌதம் வாசுதேவன் சொல்லிட்டு நெறைய பேர் இருக்காங்க. படம் வந்து ஃபுல்ஃபில்லாவும் ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு திரைப்படமாவும் ஒரு அ எப்படி ஒரு புதுவிதமான ஒரு பேய் அனுபவம் இருக்கிற மாரி எனக்கு தோணுது. நல்லாருக்கு, நல்லாருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப புடிச்சிருக்கு. அந்த லாஸ்ட்டா அந்த முடியிற அந்த அவருடைய சாங் வந்த விதம் எல்லாமே ரொம்ப நல்லாருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.